வணக்கம் மக்களே, அனைவரும் நலமா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அன்னாசி பழம். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அன்னாசி வந்து குட்டியாக இருந்தது. அது வந்து பெருசானதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதான் அந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தா அன்னாசி காயோட முனியில் வந்து ஒரே ஒரு கிளை போகும். அதை ஒடிச்சு வச்சோன்னா அடுத்த அன்னாசி பழம் உருவாகும். ஏன்னா அன்னாசி பழத்தில் வந்து நமக்கு விதை இருக்காது. ஸோ இந்த இதை ஊனும்போது நமக்கு வந்துடும். ஆனால் இப்போ உள்ள அன்னாசிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த அன்னாசி காயை சுற்றி காயோட முனி மட்டும் இல்லை, அந்த காம்பு பகுதியிலையும் அவ்வளோ கிளைகள் இருக்குது. இதில் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிளைகள் இருக்கும். நான் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒடிச்சு காட்டுறேன் எத்தனை கிளைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு கிளை. இதை எப்படி இது வரைக்கும் மண் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு அன்னாச்சி செடி. இப்போ பாருங்கள், இதில் நான் இப்போ எல்லா கிளைகளையும் தனித்தனியாக நீக்கி எடுத்துட்டேன். ஒரு அன்னாசி பழத்தில் எத்தனை கிளைகள், இந்த தண்டு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அடிப்பகுதி இதில் இருந்தது. அந்த பழத்தை கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே இது நான் பழம்னு நினச்சி பறித்தேன். கொஞ்சம் காயாக இருக்குது, அதனால் இந்த முனிப்பகுதியை மட்டும் வச்சுட்டேன். அதையும் ஒடிக்க வேண்டாம், கொஞ்சம் பழுக்கட்டுன்னு ஒரு 2 or 3 days போச்சுன்னா ஓரளவு பழுத்துரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கிளைகள். இப்போ இந்த ஒரு அன்னாசி பழத்துலேருந்து நமக்கு 12 செடி இனிமேல் உருவாக்கிக்கலாம். இதை ஊனி வச்சா கூட வந்துடும். இதோட மண் போட்டு ஊடி வச்சா கூட வந்துடும். ஒவ்வொரு பழத்துலேயும் இந்த மாதிரி 12 13 கிளைகள் கிடைக்கும்போது பெரிய தோட்டமே உருவாக்கலாம். ஆனால் எதுக்கு அவ்வளவு? தம்பிக்கு ரீசெண்டாக வீடு கட்டிக்கிருக்கோம், அங்கே தான் கொண்டு இதெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். பாப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. சரி, இது நான் பைனாப்பிள் கட் பண்ணி ஜூஸ் போட்டு வச்சா வந்தால் கூட குடிப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா இது காய் எப்படி 2 3 days ஆகும் பழுக்கிறதுக்கு.